வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சிக்கன் குழம்பு தாங்க. ஈஸியான முறையில் சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் எடுத்துக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடு வந்த பிறகு பட்டை லவங்கம் சேர்த்துக்கிறேன். பட்டை லவங்கம் பொரிச்சதும் பச்சை மிளகாய் போட்டுக்கிறேங்க. 2 பச்சை மிளகாய் கீறிட்டு போட்டிருக்கேன். இப்போது நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். நல்லா அதையுமே செவக்க வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும், அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கிறோம். 2 தக்காளி சேர்த்துருக்கேன். அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாமா, உப்பு போட்டுக்கலாங்க. நான் சால்ட்டு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்தாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரணும். இது ஒரு பக்கம் வதங்கிக்கிட்டு இருக்கட்டும்ங்க. நம்ம ஒரு மிக்ஸி ஜார் இப்போ எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கிறேன். ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுக்கிறேங்க. பெரிய சீரகம்னு சொல்லுவாங்க இதை. பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சிக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை அதில் கலந்துக்கலாம். நம்ம தேங்காய் வேணும்னா தேங்காய் கூட போட்டு அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்கலை. தேங்காய் வேணும்னா தேங்காய் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாங்க. சுருளை வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம வதக்கணும். கொஞ்சமாக கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன், அதையுமே அதில் போட்டு வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். நல்லா கிளறி விட்டுக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுட்டு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், சிக்கன் அதில் ஆட் பண்ணிக்கலாம். 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருந்தேன். சிக்கனையுமே அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டாச்சுங்க. சிக்கன் மசாலா அதில் போட்டுக்கலாங்க. தேவையான அளவு சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். இது நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு தான் இந்த சிக்கன் மசாலா இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்பவுமே சிக்கன் மசாலா சேர்த்துக்கக்கூடாது. அதிகமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கிட்டேன்னா நெஞ்சு எரிச்சல் வர மாதிரி இருக்கும். அதனால் கம்மியாக தாங்க சேர்த்துக்கணும்.
சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷம் வேக விடணும் சிக்கனோட சேர்த்து. அப்புறமா இதை திறந்துட்டு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாங்க. நான் மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் கலந்த பவுடர் இது. மிளகாய் மல்லி கலந்து அரைச்சி வச்சுருந்தேன். அதை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இதுவுமே ஒரு 5 நிமிஷமாச்சும் தண்ணிலாம் ஊற்றாத வச்சுருக்குங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்து இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சுங்க. நல்லா கொதிக்கணும், கொதித்து வரணும். மூடி போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாங்க. நல்லா கொதி வந்துருச்சு குழம்பு. திறந்து பார்க்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சிக்கன் குழம்பு